அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நட்சத்திரங்களில் மொத்தம் ஒரு கிரகத்திற்கு 9 நட்சத்திரம். ஒரு கிரகத்திற்கு 9 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு நம்பர் உண்டு. ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு நம்பர் உண்டு. அந்த நம்பரில் நம்ம சிறப்பானது தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினா வெற்றியா இருக்கும். அதாவது இப்ப ஒரு அஸ்வதி நட்சத்திரம் 1ஆம் பாதம்னா 7ஆம் நம்பர். அஸ்வதி நட்சத்திரம் 2ஆம் பாதம்னா 16ஆம் நம்பர். இப்படி ஒரு கணக்கு இருக்குது. இது ரொம்ப முன்னாலே என்ன இருக்குது. இதனுடைய தேவைகளோ தன்மைகளோ யாரும் பெரும்பாலான யூஸ் பண்றது கிடையாது. இப்ப நம்மளுடைய ஜாதகத்தில் சனி வலிமையாக இருந்தால், நம்மளுடைய ஜாதகத்தில் சனி வலிமையாக இருந்தால் நீங்க எந்த நம்பரை யூஸ் பண்ணணும்? சனி வலிமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப சனி வலிமையாக இருந்தால் நீங்கள் தொழில் சிறப்பாக இருப்பீங்க. அப்ப நீங்க யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் என்ன சொன்னா 08. 08ங்கிற நம்பரை யூஸ் பண்ணணும். இந்த 08 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் எந்த சனியோடைய நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்துல வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. அதுல அந்த இது என்ன சொன்னா பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம். 08 என்பது பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்ப பூச நட்சத்திரத்தோடைய 1ஆம் பாதத்தோடைய நம்பர் என்ன? 08. அம்சத்துல என்ன சொல்லலாம்னா இந்த பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் அம்சத்துல பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் என்பது கடகத்துல இருக்கும். ஆனால் அம்சத்தில் என்ன சொல்லலாம்னா சிம்மத்துல உட்கார்ந்துருக்கும். அப்ப தான் இருக்கின்ற இடத்துல இருந்து 2ஆம் இடத்தில் இருப்பது விருத்தியை கொடுக்கும். இப்படி ஒரு கணக்கு இருக்கிறது. அப்ப சனி வலிமையாக இருக்கின்ற நபர் 08 என்று சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதை நல்லா குறிச்சு வச்சுக்கணுங்க. ஏன்னா ஒரு 12 இதுக்கு நான் சொல்றேன். அந்த 12 இதுக்கு நான் சொல்றத நீங்க என்ன சொன்னா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்ப சனி வலிமையாக இருக்கக்கூடிய நபர், சனி ஜாதகத்துல கெட்டு போச்சு, எனக்கு கெட்டு போகல, எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் தைரியமாக 08ஐ யூஸ் பண்ணலாம். அது பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஓகேவா? அதற்கு அடுத்து சூரியன் உங்க ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் நீங்கள் 10ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். சூரியன் வலிமையாக இருந்தால் 10ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். அரசு லாபம் கிடைக்கும். அப்ப 10ஆம் நம்பர் என்பது என்ன சொன்னா கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் என்பது 1. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் என்பது 10. அப்ப கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் என்பது 10 அப்படின்னு சொல்லி வரும்போது அம்சத்தில் என்ன வரும்? ரிஷபத்திலே வரும். எங்க வரும்? மகரத்துல வரும். அப்ப கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபத்தில் இருந்து அதற்கு கிடைத்த நவாம்சம் என்பது எங்க வரும் அப்படின்னா மகரத்துல வர்ற காரணத்திலான தான் இருக்கின்ற இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது வலிமையான ஒரு ஆதிபத்தியமுடைய நம்பராக இருக்கும். இது சூரியன் வலிமையாக இருக்கிறவங்க 10ஆம் நம்பரை யூஸ் பண்ணுங்க. நான் பாட்டுக்கு மொத்தமா 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணுங்க, 10ஆம் நம்பர் யூஸ் பண்ணுங்க. 8ஆம் நம்பர் என்பது என்ன நட்சத்திரத்தோடைய பாதம் அப்படிங்கிறத தெளிவா சொன்னாதான் உங்களுக்கும் ராசியில் அது எங்க இருக்கிறது, அம்சத்துல எங்க இருக்குங்கிறது தெரியும். புரிஞ்சிச்சா? அப்ப 10ஆம் நம்பர் என்பது ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம். அம்சத்திற்கு வரும்போது அது மகர ராசியில விழுகும். அப்ப ரிஷபத்திலிருந்து மகரம் 9வது வீடாக வருகின்ற காரணத்தினால் பாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியது. அதற்கு அடுத்து சந்திரனுடைய உங்களுக்கு சந்திரன் வலிமையாக இருந்தால் தொழில் வருமானம் நல்லா இருக்கும்.
சந்திரன் வலிமையாக இருந்தால் தொழில் வருமானம் நல்லா இருக்கும். ஆனால் சந்திரனுடைய நம்பர்களில் என்ன சொன்னால் 20ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால், சந்திரனுடைய நம்பரில் 20வது நம்பரை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அது ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கும். அப்ப ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் என்பது ரோகிணி நட்சத்திரம் என்பது ரிஷபத்தில் இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் என்பது அம்சத்தில் மிதனத்தில் விழுந்துருமா, தான் இருக்கின்ற இடத்திற்கு இருந்து அடுத்த இடத்துல வரும்போது பொருளாதாரத்தை வலிமையாக்கி கொடுக்கும். அப்ப 20ஆம் நம்பர் என்று சொல்லக்கூடிய நம்பர் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். புது விதமா இருக்குன்னு நினைக்கல, புதுசெல்லாம் கிடையாது. கொஞ்சம் சிந்தனை பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியா வந்துடும். அப்ப அது ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் என்பது 20வது நம்பர். இந்த நம்பர் என்ன சொல்லலாம்னா என்ன செய்யும்னா, சந்திரன் வலிமையாக இருக்கின்றவர்கள் வளர்வரை சந்திரனாக இருந்து நீங்கள் அழகாக பயன்படுத்தலாம். பெரிய வெற்றிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 20ஆம் நம்பரை யூஸ் பண்ணுங்க. அதற்கடுத்து 29 சந்திரனுக்கு என்ன சொன்னோம், 29ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த 29ஆம் நம்பர் என்பது பால் பாக்கியத்தை கொடுக்கும். இந்த 29வது நம்பரை யூஸ் பண்றவங்க பசுவுக்கு பழம் கொடுத்துட்டே வரணும். அப்ப இந்த 29வது நம்பர் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னது அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்ப ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது கடகத்துல போய் விழுந்துரும். அப்ப ரிஷபத்துல இருந்து என்ன சொன்னா, ரிஷபம் மிதுனம் கடகம் விருத்தி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்குதா. அப்ப 29ஆம் நம்பரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சந்திரன் வலிமையாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் 20ஆம் நம்பரையும் யூஸ் பண்ணலாம். 29வது நம்பரையும் யூஸ் பண்ணலாம். 20வது நம்பர் ரோகிணி நட்சத்திரம் என்ன சொல்லலாம்னா 20வது நம்பர் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். 29வது நம்பர் என்ன சொன்னா ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம். சரியா? அதுக்கடுத்து 32 என்பது ஒரு பெஸ்டான நம்பரு. இது எப்பயுமே வெற்றியும் சிறப்பையும் கொடுக்கும். நான்லாம் பயன்படுத்திட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்கேன். அப்போ இந்த 32 என்பது என்ன சொல்றான்னா வெற்றி சிறப்பு அப்படிங்கிறான். அப்போ புதன் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தான் என்று சொன்னால் நீங்கள் 32ஆம் நம்பரை என்ன சொல்லலாம்னா பயன்படுத்தலாம். அப்ப இந்த 32ஆம் நம்பர் என்பது எங்க வருது அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதமா வரும். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதமா வரும். அப்ப ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது எங்க வருது, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது. ஆனால் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் அம்சத்துல போய் எங்க போய் விழுகும் அப்படின்னா மீனத்துல போய் விழுகும். அப்ப கடகத்திலிருந்து மீனம் 9ஆம் இடம் ஆகிய பாக்கியத்துல போய் விழுகிறதுனால இந்த 32ஆம் நம்பர் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஓகேவா? பரிசித்து பாருங்கள், சூப்பர் வெற்றிகள் கிடைக்கும். அதற்கடுத்து 72 என்பது தொழில் சிறப்பானது. தொழில் சிறப்புக்கு பயன்படுத்தலாம். யாரு? செவ்வாய் வலிமையாக இருக்கின்றவர்கள். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலிமையா இருக்குதா, அவர்கள் 72ஆம் நம்பரை யூஸ் பண்ணுங்க. தொழில் சிறப்பாக இருக்கும். அப்ப தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது செவ்வாய் என்ன சொன்னான்னா அந்த 72வது நம்பர் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொன்னான்னா சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் 72ஆம் நம்பர். சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்ப சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் 72ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லி வரும்போது சித்திரை நட்சத்திரம் என்பது துலாத்தில் இருக்கு. சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் துலாத்தில் இருக்குது. இந்த 72 4ஆம் பாதம் என்பது என்ன சொல்லலாம்னா விருச்சிகத்துல வந்துடும். அப்ப விருச்சிகத்துல வரும்போது ராசியில் துலாத்திலும் அம்சத்தில் துலாத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனவரவை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். அதனால என்ன சொல்ல, தொழிலில் சிறப்பாக பயன்படுது. உங்களுக்கு செவ்வாய் வலிமையாக இருந்தால். அதற்கடுத்து என்ன சொன்னா 74 74வது நம்பர் பிரபல்யத்தை கொடுக்கும். அனைத்திலும் பிரபல்யத்தை கொடுக்கும். அப்ப இது என்ன சொன்ன 74 என்பது என்னது, 7 4 11 7 4 11 2. அப்ப இந்த 74 எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இதுல 74 அப்படின்னு சொல்லி வரும்போது திருவோணமாக வரும்.
74 என்பது திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்ப 74 வந்து திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதமாக வந்து ராசியில் மகரத்தில் வந்து அம்சத்தில் வந்து எங்க வரும்? மேசத்துல வரும். மேசம் மேசம் வந்து மேசத்துல வந்து என்ன சொன்னா 1ஆம் பாதத்தில் மேசம் அப்படிங்கும்போது மேசத்துல வரும். அப்ப மகரத்திற்கும் மகரத்தில் இருக்கின்ற ஒரு கிரகத்திற்கு மகரத்தில் இருக்கின்ற திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு அம்சம் வந்து என்ன சொன்னா மேசத்துல வந்து விழுகிறதுனால இங்கிருந்து 4ஆவதாக இருக்கிற பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து வலிமையை கொடுக்கக்கூடியது. இதில் சந்திரன் வலிமையாக இருக்கிறவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதற்கடுத்து 79 அப்படின்னு சொல்லி வரும்போது 9 7 16 இது வந்து கேதுவுடைய நம்பர். அப்ப கேதுவுடைய நம்பர் அப்படின்னு சொன்னா கேது வலிமையாக இருக்கின்றவர் உங்களுக்கு ஜாதகத்துல வந்து கேது வலிமையாக இருந்தால் நீங்க எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது 79 நிமிஷம் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்ப மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது மூலம் 1ஆம் பாதம் என்பது தனுர் ராசி. அம்சத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து மேசத்துல இருக்கும். அப்ப இந்த தன்னுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது பாக்கியத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதனால இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எனது கேது வலிமையாக இருந்தால்தான். அதற்கடுத்து 77 என்பது ஆள் அடிமைகளை கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த 77 என்பது வந்து என்ன சொன்னா ஆள் அடிமைகளை கொடுக்கக்கூடியது அப்படிங்கும்போது இது வந்து புதனுடைய நம்பர் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த 77 என்பது வந்து என்ன சொல்றான்னா எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது 77 அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து என்ன சொல்றான்னா வந்து கேட்டையில வராது, ரேவதியில வரும். அப்ப ரேவதியில வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா வந்து 77 வந்து ரேவதி அப்படின்னு சொல்லி வரும்போது ரேவதி 1ஆம் பாதம் வரும். 77 என்பது ரேவதி 1ஆம் பாதம். அப்ப ரேவதி 1ஆம் பாதத்தில் வரும்போது அம்சத்தில் எங்க வரும் என்ன சொல்றான்னா ரேவதி 1ஆம் பாதம் தனுர்ல வரும். தான் இருக்கின்ற இடத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து மீனத்தில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரத்தின் பாதம் 1 அம்சத்தில் வந்து நவாம்சத்தில் வந்து தனுர் வீட்டில் வந்து விழுகும். அதனால் அதிகமான யோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உடையது. அதிகமான ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கு எடுத்து 92 என்பது என்ன சொன்னா பணவரவு தினம் பணம் வரும். 92க்கு தினம் பணம் வரும். அப்ப கோமாதாவிற்கு டெய்லி பணம் கொடுக்கணும். இந்த 92 என்று சொல்லக்கூடிய நம்பர் வந்து 9 2 11 2 சந்திரனுடைய நம்பர். அந்த சந்திரனுடைய நம்பர் வந்து என்ன சொன்னா 92 உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல வரும். அப்ப திருவோண நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்துடைய உண்மையான நம்பர் என்ன சொன்னா 92. அப்ப 92 அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி ஒரு மிதனத்துல போய் விழுகுமா. அப்ப மிதனத்துல போய் விழுகும் போது என்ன சொல்றான்னா இங்க இருந்து வந்து என்ன சொல்றான்னா மகரத்தில் இருக்கின்ற திருவோண நட்சத்திரம் அங்க மிதனத்துல போய் விழுகிறதுனால யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கிறது. அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா வந்து எப்பயுமே 88 ஒரு நல்லது அற்புதமான நம்பர். தொழில் ஸ்தானத்துல வைக்கலாம். 88 அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொழில் ஸ்தானத்துல வைக்கலாம். இந்த 88 என்பது என்ன சொன்னா 8 8 16 7 அப்ப வந்து கேதுவுடைய ஆதிபத்தியம். அப்ப கேதுவுடைய ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா வந்து மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்ப மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்ப தனுர் வீட்டில் இருக்கின்ற இந்த மூல நட்சத்திரம் வந்து 2ஆம் பாதம் அம்சத்துல போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து ரிஷபத்துல இருக்கும். அப்ப ரிஷபத்தில் இருக்கும்போது வலிமையான பொருளாதாரம் செல்வாக்கு போன்றவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். இது 88 யூஸ் பண்ணலாம். யாரு சனி நன்றாக இருந்தால். அதற்கடுத்து 97. இந்த 97 என்பது பெரிய வியாபார
வலிமையை கொடுக்கக்கூடிய நம்பர். அப்ப பெரிய வியாபார வலிமையை கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கும் போது இந்த 97 என்பது 9 7 16. அப்ப 9 7 16 அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா 97 என்பது என்ன சொல்லலாம், மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம். அப்ப மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது தனுர் வீட்டில் இருக்கின்ற கிரகம் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் என்பது மிதனத்துல போய் நவாம்ச விலகும். அப்ப இங்க இருக்கிற கிரகம் ஒரே எத்தனை 180 டிகிரியில தான் நின்ற இடத்திற்கு 7ஆம் இடத்துல போய் நவாம்சம் விழுந்தால் அது வலிமையானது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த மாதிரி என்ன சொன்னா ஒவ்வொரு இதுக்கும் இந்த நம்பர்கள் ஓரளவு எல்லா நம்பர்களுக்குமே வந்துருச்சு. என்ன சொல்றாங்க, எல்லா நம்பர்களுக்குமே வந்திருக்கு. அதுல என்ன சொல்லலாம்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்திற்கு மட்டும் இல்லை, ஏன்னா சனியோடைய ஆதிபத்தியத்திற்கு வந்துருச்சு, சூரியனுடைய ஆதிபத்தியத்திற்கு வந்துருச்சு, சந்திரனுடைய ஆதிபத்தியத்திற்கு புதனுடைய ஆதிபத்தியத்திற்கு, செவ்வாயோடைய ஆதிபத்தியத்திற்கு வந்திருக்கு, அதற்கடுத்து புதனுடைய ஆதிபத்தியத்திற்கு வந்திருக்கு, கேதுவுடைய ஆதிபத்தியத்திற்கு வந்திருக்கு. ராகுவுக்கும் சுக்கிரனுக்கு வரல. அது இன்னொரு நாள் என்ன சொன்னாங்கன்னா அதில் ஒரு பிடிமானம் கிடைத்த பிறகு, அதுல ஒரு பிடிமானம் கிடைக்கணும். அப்ப அந்த பிடிமானம் கிடைத்த பிறகு ராகுவும் சுக்கிரனுக்கு நம்பர்களை கரெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா அது ஒரு யோகத்தையும் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் ஒரு யோகத்தையும் கொடுக்கும், ஒரு அவயோகத்தையும் கொடுக்கும். ராகு என்ன சொன்னா கொடுத்து கெடுக்கக்கூடிய நபர் தான். அதனால முடிந்தவரை நான் சொல்லியிருக்கிற 8 10 20 29 32 72 74 79 77 92 88 97 இந்த நம்பர்களை நீங்கள் அதற்குண்டான கிரகம் உங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கு. ஏன்னா ஜாதகத்தோடு சேர்ந்துதான் நம்பர்களை மிங்கிள் பண்ண முடியும். 19 என்ன சொன்னா நான் 88 யூஸ் பண்ணுவேன்னா உனக்கு சனி நல்லா இருக்கணும். சனி நல்லா இருந்தாலும் பேத்தெடுத்துடணும். சூரியனுடைய நம்பரை நான் 10ஆம் நம்பரை யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும்ல. அப்ப எந்த ஒரு கிரகம் நமக்கு நன்றாக இருந்து அது நமக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் இருந்து அந்த 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 கிரகத்திற்குண்டான இந்த நம்பர்களை நீங்கள் யூஸ் பண்ணினீர்கள் என்று சொன்னால் செல்போன் நம்பர்லேயே வரலாம். நீங்க இது இருக்கு இல்லையா, இது உங்களுடைய செல்லை லாக் பண்ணுவீங்க இல்லையா, அதுலேயே நீங்க வச்சுக்கிடலாம். அதற்கடுத்து என்ன சொல்லலாம், ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்லலாம், நம்ம அடிக்கடி டச்சபிலிட்டியாக இருக்கணும். இது நமக்கே தெரியும், நமக்கு எந்த கிரகம் ஆட்சி, எந்த கிரகம் உச்சி, எந்த கிரகம் கேந்திரத்தில் இருக்குது, எந்த கிரகம் கோணத்தில் இருக்குது. அப்ப 6 8 12 இருக்கின்ற கிரகங்களுக்கு நீங்கள் வச்சிடாதீங்க. அது எப்பயுமே ஆப்பிடிக்கக்கூடிய கிரகம். அப்ப கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகங்களும் கோணத்தில் இருக்கின்ற கிரகங்களும் ஆட்சி பெற்ற கிரகங்களும் உச்சம் பெற்ற கிரகங்களும் உங்களுக்கு எது என்று உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தாலே தெரியும். அதனாலதான் நேமாரேஜல் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனாலதான் ஜோதிடர்கள் என்ன சொன்னாலும் அது பெருசா இதுல போனோம்னா ரொம்ப மண்டக்காய்ச்சல் அதிகமா இருக்கும். மண்டக்காய்ச்சல் அதிகமா இருக்கும். ஒரு ஹீப்ரு நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள திண்டாடி போயிடும். ஹீப்ரு நம்பர் தமிழ்ல கண்டுபிடிக்க முடியாது, இங்கிலீஷ்ல தான் கண்டுபிடிக்கும். ஒரு எழுத்தை கூட்டணும், ஒரு எழுத்தை குறைக்கணும், இத்தனை விஷயம் இருக்கிறதுனால நம்ம ஆளுகளுக்கு தான் எப்பயுமே என்ன சொன்னா அதிகமான வேலை பொழு இருந்தால் என்ன சொன்னா அதை தூக்கி தூரத்துல போட்டு நல்லா இல்லைன்ட்டு போயிடுவாங்க. உண்மையாகவே எண்ணியல் என்பது வேலை செய்யும். இது ஒரு அற்புதமான உங்களுக்கு கிடைத்தது. இதை படிக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கிரகம் கோணத்தில் இருந்தாலும், கேந்திரத்தில் இருந்தாலும், ஆட்சியில் இருந்தாலும், உச்சத்தில் இருந்தாலும், உங்களுடைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த நம்பர்களை நீங்கள் தாராளமாக அந்தந்த கிரகத்திற்குண்டான நம்பர்களை மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டும். அதற்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாரும் நம்பர்களை மட்டும் சொல்லுவாங்க, அந்த நம்பர்களுக்கு உண்டான கிரகத்துடைய பாதம் முதல் கொண்டு சொல்லி இருக்கிறேன். இது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியது. அவ்வளவுதான். பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.